வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஃபோன் கேட்குறாங்க. நம்ம அந்த ஃபோனை கொடுக்கறதுக்கு நிறைய டைம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாமல் அது குழந்தைங்கள ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும், ஈஸியாக சமாதானம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்றோம். இந்த ஃபோனை கொடுக்கும்போதே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்கும். நம்ம தப்பாக செய்கிறோம் தெரியும். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு ஃபோனை அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனோ ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டு தான் ஊட்டுவாங்க. இப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கலேன், அவங்க எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும். அதனால் அவங்க எனக்கு உடனே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இது நான் ஃபோனை கொடுத்துட்டேன்னாங்க்கா குழந்தை இன்னும் நல்லா சாப்பிடுங்க்கா, இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்க்கா, ஊட்டவே முடியாது, சாப்பிடவே மாட்டான், அட்லீஸ்ட் ஃபோன் இருக்கிறனால ஒரு 2 இட்லினாலும் உள்ளே போகுது அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த குழந்தையும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இவங்க ஊட்டுவாங்க. அந்த குழந்தை ஆக்சுவலி என்னென்னா, அந்த ஊட்டும் போது சும்மா சாப்பிடும் போது 2 இட்லியோட போதும்னு சொல்லும். ஆனால் இந்த ஃபோனை கொடுத்து அவங்க ஊட்டும் போது அந்த குழந்தை 2 இட்லியும் போதும்னு சொல்லாது. அது ஆக்சுவலி 3வது இட்லி, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி உள்ளே போயிட்டு இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இட்லி அந்த குழந்தைக்கு தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும். ஆனால் போதும்னு சொல்லிட்டா ஃபோன் அம்மா பிடுங்கிடுவாங்க. வேண்டான்னு சொல்லிட்டா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணும், 2 பேரும் வின் சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ குழந்தைக்கு ஃபோனை கொடுத்துறது, அம்மா 2 இட்லிக்கு பதிலாக 3 இட்லி ஊட்டிடுறாங்க. குழந்தையும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஃபோனை கிடைக்குதுன்னு வாங்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி இல்லை தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ குழந்தைக்கு எப்படி ஊட்டுறது அது வேறு டாபிக், இன்னொரு நாளைக்கு அதை பேசிப்போம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் குழந்தைக்கு ஏன் ஃபோனை கொடுக்கும்போது மைண்டில் நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஏன் நெருடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணுது, நம்ம குழந்தைக்கு உலகத்தை ஓப்பன் பண்ணி விடுறோம், ஆக்சஸ் ஓப்பன் பண்ணி விடுறோம், உலகத்தோட ஆக்சஸ் ஃபோன் மூலயமா குழந்தைக்கு நம்ம ஏர்லியாகவே அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு ஒரு நெருடல் இருக்குது. ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் குழந்தைக்கு உலகத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கல, உலகத்தோட ஆக்சஸ் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கல. நீங்கள் மாறாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உலகத்துக்கு உங்கள் குழந்தையோட ஆக்சஸை கொடுக்குறீங்க. உலகம் உங்கள் குழந்தைய ஃபோன் மூலயமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் தெரியாமல், இதோட பாதிப்பு நம்ம என்னன்னு புரியாமல் தான் இந்த தப்பு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கல, உலகத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பெர்மிஷன் கொடுக்கல, ஓப்பன் பண்ணிப்பார் விஷயத்தை தெரிஞ்சுக்கோன்னு. உலகத்துக்கு சொல்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தையோட விஷயத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வேறு மாதிரி திங்க் பண்ணோம். இது எவ்வளோ டேஞ்சராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஃபோனை கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்க. இப்படி ஒரு கிட் இருக்குது, இந்த கிட் இவ்வளோ வல்னரபிளாக இருக்குது, இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆப்ஷனை நம்ம தான் உலகத்துக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சிந்திச்சு பார்த்துட்டு அப்புறமே ஃபோனை கொடுங்க. ஓகேயா?